பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுடர் ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மயிலு வராங்க. மயிலு வந்ததும் சுடர்ன்னு சொன்னதும் அக்கான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக இப்படி நீ அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, என்னுடைய வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடி தான் நாசமா போயிடுச்சு. அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி நான் இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன். அத பார்த்தவும் உனக்கு இந்த கல்யாணம் வேணும்னு தோணுதான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லக்கா, நான் ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா அப்பா அம்மா 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இங்க பாரு, அவங்க அப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அத நினைச்செல்லாம் நீ வருத்தப்பட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீன்னா கண்டிப்பா உன்னால இந்த லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியாது. அந்த குமாரு எப்படிப்பட்டவன், என்ன ஏதுன்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சும் நீ அந்த தப்ப பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல வந்து பாக்கியம் வந்துடுறாங்க. இங்க பாருடி, உன்னால ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியலன்னா அவள நீ ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ வந்து அவ லைஃப பாத்துப்பா. உன் வேலைய நீ பாரு. நீ எப்படி இந்த வீட்ல வாழா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கியோ அதேபடிதான் அவ வந்து உட்காருவானால நீ நினைச்சு பார்க்காத. சுடர் ரொம்பவே திறமையான பொண்ணு. அவ புருஷனை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு கண்டிப்பா குடும்பத்தை நல்லபடியா நடத்துவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாரு சுடரு, உன் அக்கா பேச்ச கேட்டினா கண்டிப்பா நீ இப்படியே தான் இருக்கணும். நான் சொல்றத கேளு. கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு, உன் அப்பா அம்மாவோட மான மரியாதையை காப்பாத்து. அப்படி இல்ல, அக்கா பேச்ச கேட்டுட்டு இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்னு நீ முடிவு எடுத்தினா உன் அப்பா அம்மா 2 பேருமே நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சுடர் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. மயிலு ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்றாங்க. பாக்கியம் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. சுடருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சுடர் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப சுடர் என்ன முடிவு எடுக்க போறாங்க? பாக்கியம் சொல்றபடி கேட்டு குமார கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இல்ல மயிலு சொல்ற பேச்ச கேட்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.